நிக்கோபார் தீவுக்கு நேரில் பயணம் மேற்கொண்டுள்ள காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி 92,000 கோடி ரூபாய் மதிப்பிலான கிரேட் நிக்கோபார் மேம்பாட்டு திட்டம் மிகப்பெரிய மோசடி என்று குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள வீடியோவில், இந்த திட்டம் இயற்கை மற்றும் பழங்குடியின பாரம்பரியத்திற்கு எதிரான கடுமையான குற்றம் என்று தெரிவித்துள்ளார். அங்கு பல லட்சம் மரங்கள் வெட்டப்பட இருப்பதாகவும் 160 சதுர கிலோமீட்டர் மலைக்காடுகள் அழிவின் அந்தமான் நிக்கோபார் நாடாளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி சுற்றுப்பயணம் செய்து அதில் அங்கே உள்ள காட்டுவாசிகளுக்கும் அங்கே உள்ள மரங்களெல்லாம் மோடி அழிக்க போகிறாரு. ஏற்கனவே அங்கே மரம்லாம் அழிஞ்சு போச்சு அப்படின்னு ஒரு புகார் தெரிவிச்சிருக்காரு. அதனால் மக்கள் அந்த அந்தமான் நிக்கோபார் திட்டத்தை நீங்கள் நிறுத்துங்க, மக்கள் நினைத்தா நிறுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாரு. எதுக்கு அதை நிறுத்தணும்? அந்தமான் நிக்கோபார், மலாக்கா ஸ்டேட்டு, இது ரெண்டுமே மத்தியக்கு ரொம்பவும் பாதுகாப்பான ஒரு அமைப்பு. சைனாவுடைய எண்ணெய் கப்பலாக இருந்தாலும் வர்த்தக கப்பலாக இருந்தாலும் நம்ம அந்த இடத்துல ஒரு ஹார்பர் கட்டிட்டோம்னா நம்ம சைனாவை கண்ட்ரோல் பண்ணலாம். ஒரு போர் சூழலில் நமக்கு அதில் ப்ளஸ்ஸு தான் இருக்குது. அங்கேருந்து சைனாவை கண்காணிக்கலாம். அது உளவு கப்பலை அடிக்கடி இலங்கைக்கு அனுப்புது, அதையும் நம்ம கண்காணிக்கலாம். இவர் சைனாவுக்கு ஆதரவாக ராகுல் காந்தி சைனாவுக்கு ஆதரவாக செயல்படுற மாதிரி தெரியுது. இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. பொதுவாகவே காங்கிரஸ் சைனாவுக்கு சாதகமாகவே சில வேலைகளை செய்வதால் மக்கள் கவனமாக இருக்க வேண்டும். பாரத பிரதமர், நாட்டுக்கென்றே உழைக்கக்கூடிய ஒரு பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஒரு நாளைக்கு 19 மணி நேரம் நாட்டுக்காக உழைக்கிறாரு. குடும்பம் எல்லாத்தையும் ஓரம் கட்டிட்டு அவர் மக்களுக்காக உழைக்கிறாரு. அவர் இதில் ஒரு தவறு செய்வாரா? வாய்ப்பே கிடையாது. ஆகையால் இந்த திட்டத்தை கண்டிப்பாக பாரத பிரதமர் நிறைவேற்றணும். அதுக்கு மக்கள் உறுதுணையாக இருந்து அந்த இடத்துல ஒரு முப்படை தளத்தை அமைத்து ஆர்பரையும் அமைத்து மக்களுக்கு பயன் அடைய செய்யுமாறும் பாதுகாப்பான ஒரு சூழலை, போர்க்காலத்தில் பாதுகாப்பான ஒரு சூழலை உருவாக்க வேண்டும் என்று பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்.